10,000 20,000 rupees கொடுத்து நிறைய பேரோட கோச்சிங்கிறது வந்து எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களோட லைஃப்ல வந்து பெரிய மாற்றம் எதுவுமே வந்து நடக்காது. உங்களோட லைஃபையே புரட்டி போட போற ஒரு நாலேஜ். So focus on the implementation quality and implementation speed. ஸ்மால் ஆன சின்ன சின்ன விஷயங்களை நாம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி வந்து நம்ம ஜிம்முக்கு போய் வந்து ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த மசில் வந்து வளருமோ, அதே மாதிரி உங்களுக்குள்ள வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மசில்ன்றது நீங்க சில விஷயத்தை ரெகுலரா இம்ப்ளிமெண்டேஷன்ற ஒரு விஷயத்தை வந்து பிராக்டிஸா பண்ணாதான் உங்களுக்குள்ள வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மசில்ன்றது வளர ஆரம்பிக்கும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மசில்ன்றது க்ரோ ஆகாம நீங்க வந்து என்னதான் வந்து மோட்டிவேஷன் கிளாஸஸோ என்னோடது இல்ல வேற எந்த இந்த உலகத்திலேயே இருக்கிற பெஸ்டான மோட்டிவேஷன் ஸ்பீக்கரோட கிளாஸை வந்து நீங்க எடுத்துட்டாலும் உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் மசில்ன்றது வீக்கா இருக்குன்னா நீங்க வந்து அந்த கோர்ஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு பெருசா எந்த மாற்றமுமே இல்லைன்ற மாதிரி தான் வந்து நீங்க சொல்லுவீங்க. நீங்க எந்த ஒரு கோர்ஸா இருந்தாலும், நீங்க படிச்சுக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு யூடியூப் வீடியோவா இருந்தா கூட நீங்க எவ்வளோ அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. இப்ப நாம ஸ்மாலான சின்ன சின்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்மளோட இம்ப்ளிமெண்ட் மசில்ன்றது இம்ப்ரூவ் ஆகும். இந்த இம்ப்ளிமெண்ட் மசிலை வந்து நாம இம்ப்ரூவ் பண்ணாம நாம எந்த விதமான மோட்டிவேஷன் கோர்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணி பெருசா பிரயோஜனம்ன்றது இருக்காது. ஸோ அதனால நீங்க இந்த கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்ன்றது உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் மசிலை வந்து டெவலப் பண்றதுக்கு தான் நீங்க வந்து கத்துக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் மசில வந்து நீங்க டெவலப் பண்ணாட்டினா நான் ஒரு சைடு கிளாஸ் எடுத்துட்டே வந்து போயிட்டு இருப்பேன். நீங்க வந்து அது லீக் ஆயிட்டே இந்த பக்கெட்ல வந்து லீக்கேஜ்ன்றது வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி லீக் ஆகுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நாம இங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும் போதும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் மசில. எப்படி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மசில்ன்றது டெவலப் ஆகும்னா, இம்பர்ஃபெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்து தான் உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் மசில்ன்றதே டெவலப் ஆகும். அப்ப இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மசிலை வந்து நீங்க டெவலப் பண்ணணும்னா பர்ஃபெக்டா தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது உங்களோட இம்ப்ளிமெண்டேஷனோட கவுண்ட்ன்றது கம்மியாகும். உங்களோட இம்ப்ளிமெண்டேஷனோட கவுண்ட்ன்றது நீங்க எந்த விஷயமே பெர்ஃபெக்டா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்ற மாதிரி நீங்க வந்து திங்க் பண்ணும்போது உங்களால நிறைய விஷயத்தை உங்களோட லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி நீங்க நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க எப்பவாச்சு மாசத்துல ஒருக்கா ஜிம்முக்கு போற மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்க வந்து ஜிம்முக்கு போறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, பட் நீங்க பெர்ஃபெக்ஷனிசம்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது எல்லா விஷயமே உங்களுக்கு வர்ற 100ல வந்து 90% ஐடியாஸும் வந்து பெர்ஃபெக்டா உங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. சோ நீங்க இந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனிசம்ன்ற மாதிரி இருக்கும்போது அந்த 90% ஆஃப் ஐடியாஸ்ன்றது என்ன ஆகும்னா இந்த பக்கெட்ல இந்த ஓட்ட மூலமா வந்து இந்த போற மாதிரி இருக்கும். சோ இதனாலேயே உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் மசில்ன்றது வீக்கா தொடரும். இந்த மாதிரி வீக்கா தொடரும் போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து இந்த மாதிரி கோர்ஸ்ல எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவீங்க, நிறைய சைக்காலஜி கவுன்சிலிங்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்ப்பீங்க, 1000 rupees 10,000 20,000 rupees கொடுத்து நிறைய பேரோட கோச்சிங்கிறது வந்து எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களோட லைஃப்ல வந்து பெரிய மாற்றம் எதுவுமே வந்து நடக்காது. சோ அதனாலதான் இங்க வந்து பிகினிங்ல நாம இத வந்து கத்து கொடுக்கிறோம். நாம ஃபர்தரா வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் மசில வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு மட்டும் தான் நீங்க முன்னோக்கி போகணும். நான் வந்து பிகினிங்லயே வந்து நிறைய நாலேஜஸ்ன்ற ஒரு விஷயத்தை சீக் பண்ணாதீங்க. உங்களோட இம்ப்ளிமெண்டேஷனோட கவுண்டை வந்து ஏத்திட்டு இப்ப வந்து நீங்க ஜிம்முக்கு போகும்போது 5 கிலோ தான் எடுக்கிறீங்கன்னா மந்த்லி 2 டைம் இந்த ஜிம்முக்கு போறதுன்றது மாத்திட்டு மந்த்லி ஒரு 20 times to 25 times மாதிரி வந்து ஜிம்முக்கு போங்க.
அப்ப வந்து என்ன ஆகும்னா இந்த மசிலுக்கு வந்து ரெகுலரான ப்ராப்பர் ட்ரைனிங்ன்றது உங்களோட மசிலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்பரான ட்ரைனிங்ன்றது கிடைக்காம நீங்க என்னதான் வந்து கோர்சஸ் அட்டென்ட் பண்ணாலும் உங்களோட லைஃப்ல மாற்றம்ன்றது இருக்க போறது கிடையாது. இதே கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தவங்களோட லைஃப்ல ஒரு மாதிரி மாற்றம்ன்றது வரும், இன்னொருத்தவங்களோட லைஃப்ல வேற மாதிரியான மாற்றம்ன்றது வரும். அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே காமனா நான் ஒரே நாலேஜ் தான் வந்து கொடுக்கறேன். பட் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்ல ஒவ்வொரு விதமான மாற்றம்ன்றது வர்றதுக்கான காரணம்ன்றது டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் மசில். புரியுதா? நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, அக்ஷய் ப்ரோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி 6 நாளைக்குள்ள நான் இது பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த மாற்றம்ன்றது வந்துருச்சு, இந்த மாதிரி என்னால வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்ற மாதிரி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பீடுன்றது அதிகமா இருக்கு, அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் குவாலிட்டின்றது அதிகமா இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் குவாலிட்டினா என்ன? நீங்க ஒரு விஷயத்த வந்து இப்ப நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து நிறைய விஷயத்தை எனக்கு வந்து எழுதி அனுப்ப வந்து சொல்லி இருப்பேன். சில பேர் வந்து எழுதி இருப்பீங்க, எழுதிட்டு நீங்களே வந்து வச்சிருப்பீங்க. சில பேர் வந்து சரி நான் கிளாஸ் வந்து பார்த்துட்டே தானே, அக்ஷய் எல்லாம் வந்து இதை வந்து பார்க்க மாட்டான் தானே, ஸோ வந்து நான் வந்து அது பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுவீங்க. மேபி வந்து நீங்க எழுதி இருக்கலாம். அந்த டிஃபரன்ஸ்ன்றது இம்ப்ளிமெண்டேஷன் குவாலிட்டியில வந்து வருது. நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருப்பீங்க, பட் வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் இம்ப்ளிமெண்டேஷன்ன்ற மாதிரி பார்க்கும்போது சிலருக்கு அது வந்து 20 இருக்கு, சிலருக்கு வந்து அது 30 இருக்கு, சிலருக்கு வந்து இது வந்து 80 90ன்ற மாதிரி வந்து இருக்கு. சோ கவனமா கேளுங்க, இது வந்து உங்களோட லைஃபையே புரட்டி போட போற ஒரு நாலேஜ். த டிஃபரன்ஸ்ன்றது சக்சஸ்ஃபுல்லான ஆட்களுக்கும் ஃபெயிலியரா மாறுற நோஃபேப்ல வந்து ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ற ஆட்களுக்கும் இருக்கிறது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். நம்ம கம்யூனிட்டியில நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிளப்ல வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனா இருந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். சக்சஸ்ஃபுல்லான ஆட்களோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பீடுன்றது அதிகமாக இருக்கும். ஃபெயிலியர் ஆன ஒருத்தனோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பீடுன்றது 20ன்ற மாதிரி இருக்கும். சக்சஸ்ஃபுல்லான ஒருத்தவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பீடுன்றது 800 km/hன்ற மாதிரி வந்து இருக்கும். குவாலிட்டின்றது 100ல மினிமம் 80 to 90ன்ற மாதிரி வந்து இருக்கும். ஃபெயிலியரா மாறுற ஒருத்தன் வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவான், நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் தானேன்ற மாதிரி சொல்றதுக்கு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவான். அவன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற அதோட குவாலிட்டின்றது 10 20 15 இந்த மாதிரி தான் இருக்கும். 10 to 15ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பீடுன்றது என்ன, உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் குவாலிட்டின்றது என்ன, இதை பொறுத்து தான் உங்களோட லைஃப்ல இந்த கோர்ஸில் இருந்து நீங்க ஒரு மாற்றம்ன்றது வரணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்கல்ல, அதோட சீக்ரெட்ன்றதே இதுதான். வாட் இஸ் யுவர் இம்ப்ளிமெண்டேஷன் குவாலிட்டி? அக்ஷய் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொன்னா, அக்ஷய் வந்து மெடிடேஷன் பண்ண சொன்னா, அதனால வந்து நான் சரி பண்ணிட்டு அனுப்பணும்லன்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்புறது வேற, அதை வந்து ஒரு குவாலிட்டியா எடுத்து பண்றதுன்றது வேற. இதுதான் வந்து ஃபெயிலியர் ஆன ஆட்கள்ன்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால ஃபெயிலியர் ஆகிறது வந்து கிடையாது, அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் குவாலிட்டின்றது வீக்கா இருக்கு. எப்படி? இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறதுனால ஃபெயிலியரா எல்லாம் மாறுறது கிடையாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றது இருக்கு, நிறைய பேர் தான் வந்து படிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து சக்சஸ் ஆகுறாங்க? இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எல்லாருமே வந்து ராத்திரி பகலா உட்கார்ந்து தான் படிக்கிறாங்க. பட் த டிஃபரன்ஸ் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் குவாலிட்டி. நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க, நிறைய பேர் வந்து நோஃபேப்ல சக்சஸ் ஆகணும்ன்ற மாதிரி நினைச்சு பலதையும் வந்து அவாய்ட் பண்றாங்க. ஏன் சில பேர் மட்டும் சக்சஸ் ஆகுறாங்க, சில பேர்னால ஆக முடியறது இல்ல? The power of implementation quality. So focus on the implementation quality and implementation speed.
ஹே ப்ரோ, ஆக்சுவலா இந்த வீடியோன்றது நம்ம நோஃபேப்போட ட்ரைனிங்குள்ள வந்து கொடுத்திருந்த ஒரு லெங்க்தியான வீடியோ. அதுல இருக்கிற ஒரு போர்ஷனை தான் இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட லைஃப்ல இருந்து நிறைய அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். எனக்கும் 2025லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருந்தேன். என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலை, மறுபடியும் அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. எப்பவுமே வந்து மோட்டிவேட்டடா இருக்க முடியல, லைஃப்ல வந்து ஒரு டிசிப்ளின்டான லைஃபே வந்து என்னால வாழ முடியல, என்னதான் கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், சோஷியல் ஆன்சைட்டின்றது நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது கூடவே உங்களுக்கு போன் அடிக்ஷன் கூட இருக்குன்னா உங்களுக்கு என்னுடைய ட்ரைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்காகவே நாம செஞ்ச ஒரு ப்ரோக்ராம் தான் 21 டேஸோட இந்த ஒரு குறிப்பிட்ட நோஃபா ப்ரோக்ராம். ஸோ இதுக்குள்ள வந்து உங்களுக்கு டெய்லி என்னோட கிளாஸ்ன்றதும் கொடுக்கப்படும். அதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கான்ற மாதிரி லைவ் செஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லைவ் செஷன்ல நான் வந்து உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெயரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இயரையே வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு பார்ட்டையாச்சு நல்லா கொண்டு போகணும், வேற லெவல்ல பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. டெஃபினெட்லி இது ஒரு பெய்ட் ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க், அதே மாதிரி பின் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்குள்ள வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ so much for watching. It's me Akshay. Stay grounded. நான் உங்கள் கேரளா தம்பி.